இருக்காங்க, அழுகையோடு இருக்கிறாங்க. அப்போ தான் அந்த நெகேமியா சொல்கிறாரு, யாரும் என்ன செய்ய வேண்டாம், இந்த நாள் நமக்கு சந்தோஷப்படுகிற நாள், நாம் மகிழ்ச்சியாக இருக்கிற நாள். யாரும் என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது, யாரும் வேதனையோடு இருக்கக்கூடாது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். இங்கே வந்திருக்கவங்க எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா, சந்தோஷமாக இருக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதான் நமக்கு பலன். நம்ம பலன் இல்லை, பலவீனன் நம்ம சொன்னோன்னா நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு துக்கம் ஒன்று என்ன செஞ்சுட்டு இருக்குதுன்னு அர்த்தம். என்ன துக்கமான சூழ்நிலையை நமக்குள்ளே வேதனைப்படுத்தி கொண்டிருந்தாலும் கர்த்தருக்குள் நம்மளை திடப்படுத்தி கொண்டு கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது நமக்கு என்ன தெரியுமா, ஒரு பெரிய உன்னத பலன். அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாகிறதே ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் அப்படின்னு தீர்க்கதரிசி சொன்னார். யாருக்கு பலன்? அவருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பது தான் பலன். மகிழ்ச்சியாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு, பலனே தருகிறார். அந்த மகிழ்ச்சி நமக்குள்ள வரும்போது ஒரு உன்னத பலன் நம்மளை என்ன செய்யும், நிரப்பும். நம்ம எவ்வளவுதான் வேதனையோடு இருந்தாலும் கர்த்தர் கொடுக்குற மகிழ்ச்சி நம்ம உள்ளத்துக்குள்ள வந்து நிரப்பும் பொழுது நம்ம சந்தோஷமாயிரும், நம்ம மகிழ்ச்சி ஆயிரும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சி ஆயிருப்பதே நம்முடைய பலன். யார் அப்படி மகிழ்ச்சியாக இருந்தா? நேற்றை தினத்தில் வாசித்த அதனுடைய தொடர்ச்சியாகவே அன்னாள் அம்மாவை நம்ம எடுத்துக்கிடுவோம். நேற்று அன்னாள் அம்மாவுடைய மகனை பார்த்தோம். அவருக்கு அம்மாவுடைய ஜெபம் கிடச்சிது, அப்பாவுடைய சப்போர்ட் கிடச்சிது, சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய அங்களுடைய எல்லாருடைய ப்ரேயர் சப்போர்ட் கிடச்சிது, எல்லா ஆலோசனைகள். அவரை பற்றி என்ன சொன்னார், ஒரு பெரியவர் இருக்கிறார்னு சொல்லுது அளவுக்கு நல்ல போதனை கொடுக்குறவராக அவர் மாறினார். இதெல்லாம் காரணம் என்ன, அவரை எழும்பி பிரகாசிக்க வச்சதுக்கு அந்த அம்மா, அந்த அப்பா, ஆண்டவருடைய வார்த்தை, போதனை எல்லாம் அவரை என்ன செஞ்சிச்சு, அதை எழும்பி பிரகாசிக்க வச்சு. இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறது அன்னாள் அம்மாவுடைய பற்றி. அவங்களுடைய துக்க முகமாக இருக்கவில்லை. 1 சாமுவேல் சொல்லுவ யார் வாசிக்கலாம்? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 1:18. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன். அப்புறம் அவள் துக்கமுகம். அன்னைக்கு உடனே அவளுடைய துக்கம் மாறுகிற சூழ்நிலை இருந்துச்சுதா? இல்லை. நம்ம அதை தான் யோசிக்கணும். நம்ம ஜெபம் பண்ணிடுவோம், ஆனாலும் அந்த துக்கம் நம்மளை விட்டு என்ன செய்யாது, குறையாது, உள்ளே இருக்கும், அரிச்சுக்கிட்டே இருக்கும், அழுத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த அம்மாவுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் அந்த பையன் பிறந்தான். ஆனால் அதற்கு அப்புறம் போய் நல்லா சாப்பிட்டாங்க. அதுக்கு முன்னால் அந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க.